அவன் டிஸ்டர்பாக இருக்கிறதுனால உங்களை பெருசாக கண்டுக்கல. பட் நீங்கள் இருக்க இருக்க ஒரு ஸ்டேஜ்க்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படி போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் அந்த மேனேஜர் ரொம்ப உங்கள்கிட்ட ஏதோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அவன் நீங்கள் காஃபி குடிக்கிற அந்த டேபிளுக்கு வந்து இந்த வயன் ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு அவன் உங்களை கேட்க, நீங்கள் அவனை திரும்பி பார்த்துட்டு பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, இப்போது சார் உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா, சரி ஓகே நான் சொன்னது டக்குன்னு யாருக்குமே புரியாதா, ஓகே ஓகே அப்படின்னு சைகையிலே சொல்லிட்டு, நான் வேணாலும் உங்களுக்கு எழுதி காட்டுமா, உங்கள் மொபைல் எடுத்து பாருங்கள், நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட பேசிட்டுருக்க. பட் அவன் நீங்கள் பேசுறத அவனுக்கு நல்லா புரியுது. பட் அவன் கண்டுக்காம கிளாப் பண்ணி, ஹே ஹாய் எல்லாரும் இங்கே வாங்க, ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் அப்படி சொல்ல, நின்றுட்டுருக்கவங்களாம் வந்து அவங்ககிட்ட நிற்கிறாங்க. ஒர்க் பண்ணுறவங்களாம் திரும்பி அவனை பார்க்குறாங்க. நீங்கள் அவனை பார்க்குறீங்க, என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஓயன் அவளால் தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு, அதனால நான் நேற்று உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன், டீம் டின்னர் அப்படி சொல்ல எல்லாரும் கோர்ஸை கிளாப் பண்ணுறாங்க. பட் அவன் திரும்பி நீங்கள் பேசினதால உங்களுக்கு எதுவும் புரியல. நீங்கள் எல்லாரும் மூஞ்ச பார்க்குறீங்க, எல்லாரும் ஹாப்பியாக கிளாப் பண்ணி அப்படி சிரிக்கிறதுனால உங்களுக்கு அது புரியல. வீக்கு இங்கே செம்ம காண்டா இருக்க அவன் கடுப்பாக்கிட்டே போகிறான் உங்கள் மேலே. அந்த மேனேஜரும் எல்லாமே என் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உங்களை பார்த்து, ஏன் ஃபேன்ஸேக்காகத்தான், ஃபேன்ஸேவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. பிகாஸ் அவன் லிப் மூமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன இவன் இப்போ சொல்லியிருப்பான் உங்களெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வர அவன் எல்லாரும் எனக்கு தான் தேங்க் பண்ணணும், அவளால் தான் இன்றைக்கி உங்களுக்கு டின்னர், நேற்று நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, எல்லோரும் உங்களை ஹக் பண்ணி தேங்க்ஸ் ஓயன் அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. இதுக்கு இவங்க தேங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. நீங்களும் லைட்டாக ஸ்மெயிலோட ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேனேஜரை பார்க்க, அவன் ஈவினிங் முடிஞ்ச உடனே நம்ம 2 பேரும் சேர்ந்த ரெஸ்டாரண்ட் போகலாம். இப்போ கூட உங்களுக்கு புரியல. அவன் அங்கேருந்து நகர்த்து போக்க உங்கள் ஃப்ரெண்டு கை பிடிச்சி என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவள் டீட்டெயிலாக சொல்கிறா. நம்ம பேசுறது அவருக்கு புரியல புள்ள அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சைலண்டாக அவங்க டேபிளில் வந்து உட்காந்துக்கிறீங்க. அவ்வளோதான். வீக்கு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. போதும் போதும் அப்படி இருக்கு. அவன் சீட்லேருந்து எழுந்து, எனக்கு ஹெட்டேக்காக இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன், சார்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா அப்படி சொல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸும் என்னடா இதுக்குள்ளே போகிற, டீம் டின்னர் இருக்குது, நைட்டு பார்ட்டி வேறு இருக்குது, என்ஜாய் பண்ண வரலையா, நான் தான் சொன்னல ஹெட்டேக்காக இருக்கான்னு, என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு அவன் அங்கேருந்து நகர்ந்து போக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் விட மாட்டேன்றாங்க அவனை. கை பிடிச்சி, டீ இன்னும் 10 நிமிஷம்தான் ஆஃபீஸை முடிஞ்சிடும், நெக்ஸ்ட்டு பார்ட்டி போடலாம், அங்கேருந்து நீ வீட்டுக்கு கிளம்பிடு, அப்புறம் வயந்தாதாப்பா நினைப்பாங்க. கடுப்பில் அவன் சேரில் உட்காந்துக்கிறான். உங்களுக்கு இங்கே அழைய வந்துடும் போல அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. உண்மையாகவே இவருக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு, ஓகே நம்ம சொல்கிறது அவருக்கு புரியலன்னா கண்டிப்பாக இந்த டெக்ஸ்ட் படித்தாருனா கண்டிப்பாக அவர் புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ இது எல்லாத்தையும் ஒரு பேராகிராஃபாக போட்டு நீங்கள் அவனுக்கு சென்ட் பண்ணுறீங்க. அவன் உங்கள் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. பார்க்கட்டும், பார்த்த உடனே புரிஞ்சுப்பாங்க நம்ம எதுக்காக அவருக்கு ஓகே சொன்னோம் அப்படிங்கிறத அப்படின்னு நீங்கள் இங்கே திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. டைம் இப்படியே போயிட்டுருக்கு. அவன் அந்த டெக்ஸ்ட்டை பார்க்குற மாதிரி இல்லை. இப்போது அவன் கேபின் விட்டு வெளில வந்த எல்லாரையும் பார்த்து டின்னருக்கு கிளம்பலாமா அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்க, கோர்ஸாக எல்லாரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. மேனேஜர் நின்றுருக்கான். அவன் உங்ககிட்ட வந்த என்னவன் போடலாமா அப்படிங்கிற மாதிரி க்ளோஸாக கேட்க, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வச்சுட்டு எங்கே சார் அப்படின்னு சைக்கிளில் கேட்குறீங்க. என்ன எங்கன்னு கேட்குற, உனக்காக நான் எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன், வா போகலாம்
அப்படின்னு உங்கள் கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். வீக்கு செம்ம வேண்டாம் இருக்கு. தலையை குடிஞ்சு வந்தான், அவ்வளோதான். அவன் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அவன் அங்கிருந்து கிளம்பினாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டேன்றாங்க. வீக்கு கூட அவனை பார்க்க சுத்தமாக பிடிக்கல. விட்டு அவன் மேனேஜரை அடிச்சிருவான் போல. அந்த மாதிரி ஏதோ ஒரு காண்டு அவனை விட உங்கள் மேலே செம்ம காண்டில் இருக்கான். நெக்ஸ்ட் அவன் டின்னருக்கும் வந்தாச்சு. எல்லாரும் வெல்கம் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கவுங்க சீட்டில் உட்கார, வீக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காருங்க. உங்கள் பக்கத்தில் அந்த மேனேஜர் உட்காந்து, இந்த சீட் உனக்கு பிடிச்சிருக்குல்ல பையன் அப்படி கேட்க, நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சா, அவனுக்கு பிடிச்சிருக்கா? வேறு வழி இல்லாமல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. இதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். மறுபடியும் இது மட்டும்தான் வருது தியாங்கா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கூடா அப்படின்னு அவன் பல்ல குடிச்சிட்டு சைலண்டாக உட்காந்துக்கிறான். டைம் இப்படியே போதும். அவன் உங்களை கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிக்கன் பீஸ் எடுத்து வைக்கிறது, உங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிருக்கான். உங்களால் முடியல அப்படின்னாலும் நீங்கள் தளர்த்தி சாப்பிட்டுட்ருக்கீங்க. இதில் உங்களுக்கு ட்ரிங்க்கு வேறு எடுத்து கொடுக்குறான். நீங்கள் நோ சொன்னாலும் விட மாட்டேன்றான். உங்கள் வாய்க்குள்ளே கொண்டு வந்து உங்களை சிப் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுறான். நீங்கள் அந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை எனக்கு வேணாம் அப்படி சொல்ல, என்ன வேணான்னு சொல்கிறேன், வேறு எல்லோரும் குடிக்கிறாங்க. கொஞ்சம் தான் உங்கள் வாய்க்கிட்ட கொண்டு வர. வி சார் அவளுக்கு தான் வானான்னு சொல்கிறாள்ல சார். அந்த மேனேஜர் முதற்கொண்டு எல்லாரும் வியை பார்க்க, என்ன சொல்கிறது அப்படின்ற நீங்களும் அவனை பார்க்குறீங்க. பிடிக்கலன்னா விட்டுறணும். யாராவது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சரக்கு மிஸ் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்க, எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, தியாங்கா என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வீக்கிட்ட உரிமையாயிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வி காதலே வாங்காம, நீங்கள் உண்மையாக அவளை லவ் பண்ணுறீங்களா அப்படி கேட்குறான். நீங்கள் வியை பார்க்க, மேனேஜர் வியை பார்க்க, இந்த டைம் வி இல்லை எனக்கு புரியலை, யாரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணி எப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அவளே குடிக்கிறனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு புரியுதா, அப்போ வேணாம் சொல்கிறா, அவளை புரிஞ்சுக்க பாருங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமாக வி மேனேஜர்கிட்டயே வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிட்டான். அந்த மேனேஜருக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டாக ஆனாலும் பட் வெளியே காட்டிக்காம ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறான். ஓகே எனக்கு புரியல, ஃபஸ்ட்டு கூலாக இருங்க தெரியும், இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த ஒயின் கிளாஸை கையில் வச்சுட்டு உங்களை பார்த்து, உனக்கு ஒயின் வேணாமா? சரி சார், ஐம் சாரி. நீங்கள் வீயை திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்களை முறைச்சிட்டே அங்கே உட்காடுறான். ஏன் இவன் இவ்வளோ கோவப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்க்க, அவன் அதுக்கப்புறம் எதுவும் பேசல. அவன் குடிக்கிறான். கொஞ்ச நேரம் நீங்களா ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. எப்போவுமே சாப்பிடும்போது அம்மா கிட்ட பேசுவீங்க இல்லையா, சேம் அதே போல் இப்போவும் அந்த ஒரு ஃபிங்கர் வச்சு அந்த பெஞ்சில் வச்சு நோட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசுகிறீங்க. என்னன்னா, அம்மா லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் பிள்ளைம்மா. மேனேஜர் போஸ்ட்டுக்காக்க இவருக்கு எந்த இன்சல்ட்டும் வரக்கூடாதுன்னு பார்த்தேன். நான் எதில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதும்மா. என்னால் இதுக்குள்ளேருந்து வெளில வர முடியலம்மா. ஏன் தெரியல, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியலம்மா. எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் நான் ஹேண்டில் பண்ணுறேன். இது 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 தெரியல, என்னால் முடியலம்மா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி நீங்கள் பேசிகிட்ருக்க வி பாட்டில் எடுத்து குடிச்சிருந்துருப்பான். இது அவனுக்கு நோட் பண்ணுறது, எல்லாரும் குடிச்சிட்டு பேசிட்டு அரட்டை அடிச்சிட்டு அப்படி சவுண்டு போட்டுட்டு இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணுற சவுண்டு அவனுக்கு தனியாக கேட்குது. எனக்கு என்ன பண்ணுறது தெரிலம்மா. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு நீங்கள் பேசுறது கேட்டு அடுத்த செகண்ட் திரும்பி உங்களவே பார்க்குறான். ஏய், இவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறானா? நீங்கள் வியை பார்க்குறீங்க, ஷாக்கிங்கா. உன்னை தானே வயன் கேட்குறேன், ஃபோர்ஸ் பண்ணுறானா, உனக்கு எதுக்கு பிடிக்கலையா அப்படி கேட்க, ஏய் வி என்ன பேசுகிற, உட்காருடா, ஒரு ஃப்ரெண்டு, வி குடிச்சிட்டா, ரொம்ப குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போகலாமா
இன்னொருத்தன் அப்படி எல்லாரும் அவனை பிடிச்சி கோம்பனை பார்க்க. பட் வி அதெல்லாம் கண்டுக்காம உங்கள் கண்ணை பார்த்துட்டே சொல்லுடி, உனக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா, ஏவா போஸ்ட் பண்ணுறானா உன்னை அப்படிங்கிற மாதிரி மேனேஜருக்கு முன்னாடி கை நீட்டிட்டு உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் மறந்து போய் பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, ஏதாவது சொல்லு, ஆக்ஷன் பண்ணு, எனக்கு புரிய வையே. இல்லைன்னு தலையாட்டுங்க. பொய் சொல்லாத ஒயன் பல்ல கடிச்சிட்டு அந்த பெஞ்சு மேலே ஏறி உங்ககிட்ட வர நீங்கள் இழந்து அந்த சேர்ல இருந்து கீழே விழ போக ஒரு வாழை பிடிச்சிட்டு பேலன்ஸ் ஆகி அப்படி நின்ட்டீங்க. சொல்றி, உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த மேனேஜர் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவர் ஃபோர்ஸ் பண்ணுறாருன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சைகை பண்ண. இப்போ தானடி நோட் பண்ணி பேசிகிட்டு இருந்த, ஏதோ அம்மா கிட்ட பேசுவல்ல அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த. அரண்டு போய் விய பார்க்குறீங்க. அந்த லாங்குவேஜ் உங்களுக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் அது புரியவே புரியாது. ஃபஸ்ட்டு இவனுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி விய பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லுடி, ஹெல்ப் பண்ணலாம் கேட்டல, என்னாச்சு என்கிட்ட சொல்லு. ஏன் தெரியல, உங்களையும் மீறி உங்கள் கண்ணு கலங்குது. எல்லாரும் வந்து உங்களை பிடிக்கிறாங்க. விய பார்த்து என்னடா பண்ணுற, இருக்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறடா, அவளை இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற, எப்படி நின்றுருக்க பாரு அப்படி கேட்க அவன் டேபிள் மேலேயே ஏறி நின்று லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கான். எல்லாரும் கேட்குறது அவனுக்கு காதலே விழுந்தாலும் உங்களை பார்க்குறான். அவன் ப்ளீஸ் டி அல்லாத, நான் நினச்சிட்டு இருந்தேன் உன்னை நல்லா நான் புரிஞ்சிட்டு இருக்கான்னு. பட் நான் இது வரைக்கும் உன்னை நல்லா புரிஞ்சிக்கல. நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இன்ன வரைக்குமா நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் எப்படி அதெல்லாம் உனக்கு புரிய வைக்கிறது, எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, எனக்கு எதுவுமே தெரிலடி, என்னை விட்டு போயிடாதடி அப்படி சொல்ல நீ மூஞ்சே பார்த்துட்ருக்கீங்க. அந்த மேனேஜர்லாம் வி ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு விஏ சொல்ல, எல்லாம் உன்னால் தான்டா அப்படின்னு வி ஷர்ட்டை பிடிக்க வரான். அங்கே இருக்கவங்க எல்லாரும் தான் வியை காம் பண்ணி அங்கிருந்து கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு இவனுக்கு நான் பேசுறது புரிஞ்சுதான் என்ன, அம்மா கிட்ட பேசுனது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது, எப்படி அவன் அதை அப்படியே சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் திரும்பி வியை பார்க்குறீங்க. வியை எல்லோரும் பிடிச்சி கோம்பனி அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. என்ன சொன்னேன், உன்னை விட்டு போக்கக்கூடாதா, எதுக்கு இதை சொன்னேன், ஏன்னா நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் எப்படி, நான் என்ன, உனக்கு எல்லாம் புரியுதா வி? உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அந்த மேனேஜரும் உங்களை பார்த்த வயன் நல்லாத வி இப்படி பண்ணிட்டு போனான்னு பயந்துட்டியா, சரி வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கேர்ஃபுல்லாக கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க சார், கூடயே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட பேசுகிறாங்க. ஏதோ அவன் அவங்கள ட்ரூவாக லவ் பண்ணுற மாதிரி இவங்க அந்த மாதிரி தானே திங்க் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் உங்களை அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. அவனும் உங்கள் ஷோல்டரில் கை வச்சு ரோடு கிட்ட கூப்பிட்டு வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணி உங்களை ஏற்றும் போதும் நீங்கள் உள்ளே ஏறாமல் ஒரு நிமிஷம் அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே என்னாச்சு வயன், இருங்க சார் சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணி, நீங்கள் இன்னும் நான் அனுப்புகிற டெக்ஸ்ட் பார்க்கலன்னு நினைக்கிறேன், இதை பாருங்க அப்படின்னு அவன்கிட்ட காட்டுறீங்க. அவன் ஆல்ரெடி அதை படிச்சிருப்பான். உங்கள் ஃபோனை அமுத்தி, எதுக்கு இப்போ இதெல்லாம் சார், நீங்கள் படிச்சிட்டிங்களா தலையாட்டுறான். நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் இப்போது? நான் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் சார், நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல அவன், நீ தான் சொல்லியிருக்க உனக்கு இந்த லவ் இந்த மேரேஜ் இதெல்லாம் செட் ஆகாது, அதானே சொல்ல வர? ஆமாம் சார், எனக்கு இந்த மேரேஜ் இந்த லவ் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்னை புரிஞ்சுக்கவும் முடியாது, நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன பேசுகிறேன், போதும் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு. நீங்கள் அவன் மூஞ்சே பார்த்துட்ருக்கீங்க. அவன் இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்டது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை, நம்ம டேட் பண்ணலாமா அப்படி தான் கேட்டேன்.
நீங்கள் அவன் மூஞ்ச பார்த்துட்ருக்கீங்க. அவன் எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ணவும் பிடிக்காது, ஆம், கல்யாணம் பண்ணவும் பிடிக்காது. என்னை பார்த்து எப்படி தெரியுது உனக்கு? வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏய் காமெடி பண்ணாத வயன். ஒரு மாதிரி நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உஃப், இங்க பாரு, நீ பார்க்க அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. இந்த அட்ராக்ஷன் சொல்லுவாங்க பத்தியா, யூஸ் பண்ணணும். லைக் அந்த மாதிரி வேணாலும் உன்னை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு மாதிரி அவன் பேசிட்டு இருக்க, நீங்கள் அவன் மூஞ்சியே பார்த்துட்ருக்கீங்க. இவனுக்காகவா நம்ம எவ்வளோத்தையும் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் நம்ம நோ சொல்லிட்டா அவன் இன்சல்ட்டாக பிஹேவ் ஃபீல் பண்ணுவான் இல்லையா? ஸோ அது வேணாம் அப்படின்னு அவன் ஸ்டேஜில் இருந்து நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. அவன் மூஞ்சி பார்த்துட்ருக்கீங்க. பசங்க எல்லாம் ஒரே மாதிரி தான். அம்மா சொன்னது உங்கள் மைண்டுக்குள்ளே வர பலார்னு அரைச்சிட்டிங்க. நானும் உங்களை இன்சல்ட்டாக ஃபீல் பண்ண வைக்க கூடாது மற்றவங்க முன்னாடி. பிகாஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. நான் ரிஜெக்ட் பண்ணி உங்களுக்கு அது நான் உங்களுக்காக பார்த்தா சி எவ்வளோ கேவலமா அப்படி அவன் பேசிட்டு இருக்க. நீங்கள் உங்கள் முடிய பிடிச்சி காருக்குள்ளே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏற்றி அங்கேருந்து கார் எடுக்கிறான். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே வரீங்க, அவங்ககிட்ட இருந்து வெளியே வரணும்னு தவிக்கிறீங்க. வேறு உங்களால் முடியல. அவன் கரெக்டாக உங்களை லாக் பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளேருந்து இழுத்துட்டு போகிறான். அவன் வீட்டுக்குள்ளே முடிய பிடிச்ச அவனை அடித்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. அவன் இழுத்துட்டு போயிட்டு பெட்டில் தள்ளி ஏய் கத்தாத ஷூ, ஆமாம் உன்னால் பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி சிரிக்க. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு பயமாகவும் இருக்கு. அவன் சும்மா இருந்தனா உன் கையில் இருக்க கட்டெல்லாம் கழட்டி விடுவேன். நீங்கள் சைலண்ட்டாக இருக்க. அவன் கழட்டி விட்டுட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அழுதுட்டே உனக்கு என்ன தான் வேணும், ஏன் நீ இப்படி பண்ணுற, என்னை விட்டு ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சைகை பண்ணி சொல்ல அவன் கண்டிப்பாக விட்டுறேன், நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இன்றைக்கி ஒன் டே அப்படி சொல்ல தலையாட்டிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் அம்மா இப்போ புதுசாக எனக்கு ஒரு ஆன்ட்டி கிடச்சிருக்காங்க. என் லைஃப்பில் இந்த 3 பேர் எனக்கு அது போதும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு என் லைஃப்பில் எதுவுமே வேணாம். உங்களை மாதிரி நான் இல்லை, அது உனக்கே தெரியும்ல. நான் இல்லை, நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க, பட் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கெஞ்சி நீங்கள் அவனை பார்த்து அழுதுட்ருக்க. அவன் லைட்டாக ஒரு ஸ்மைலோட விட்டுடுறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுடலாம், இன்னையோட லாஸ்ட்டை இதோடய முடிச்சுக்கலாம். இந்த ஆஃபீஸில் ஆக்ட் பண்ணுறது இதெல்லாம் எனக்கே போர் அடிக்குது, இதெல்லாம் எனக்கு வேணாம். ஏதோ பின்னாடி நானாக தொங்கி தொங்கி வர மாதிரி இருக்குது, இதுவே எனக்கு பெரிய இன்சல்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்மைலோட என்னை விட்டுருவில்ல, உனக்கு தெரியுதுல்ல என் பின்னாடி வரேன்னு. பிகாஸ் என்கிட்ட உனக்கு அந்த லவ் இல்லை, அந்த ஃபீல் இருந்தால் மட்டும்தான் நான் உன்கிட்ட வர முடியும். உனக்கு 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 புரியுதா அப்படின்னு பேச நல்லா புரியுது. நீ எஸ் சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சுது நீ என்னை லவ் பண்ணலை, பட் ஏன் எனக்கு எஸ் சொன்ன அப்படின்னு எனக்கு அப்போ புரியல, இன்னைக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்ல லைட்டாக ஒரு ஸ்மைலோட. சரி, என்ன இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரிலாம் போஸ்ட்லாம் பண்ணது கிடையாது, ப்ளீஸ் இது எனக்கு புதுசாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ப்ளீஸ் எனக்கு விட்டுறேன் அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட கேட்க, இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டுருக்கேன், விட்டுறேன், இன்றைக்கி ஃபைனல், இதோடு முடிச்சுக்கிட்டு விட்டுறேன் அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க சைலண்ட்டாக உட்காந்துருக்கணும், புரியுதா? அவன் பாக்கெட்லேருந்து ஸ்மோக் எடுத்து பற்ற வைக்கிறான். அவன் அப்படி பண்ண உடனே நீங்கள் நியூஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த புகைலாம் ஆகாது. அவன் உங்கள் ஃபேஸில் ஊதுற மாதிரி வந்து உனக்கு ஆகாதா? ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறீங்க. ஓகே சரி. அவன் அணைச்சிட்டு
சரி படு. அவன் மூஞ்சியை பார்க்குறீங்க, என் மூஞ்சில் என்ன இருக்கு? படு. எதுக்கு எதுக்குமா படுக்க வைக்குவாங்க? படு. பயம் வர ஆரம்பிக்குது. அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. ஏய் என்ன, நான் எதை மீன் பண்ணுறேன்னு உனக்கு புரியலையா? உனக்கு வாய் பேச தெரியாது, காது கேட்காது, ஓகே. இது கூடமா தெரியாது? நீ அடல்ட்டு தானே? இப்போ தான் புரியுது அவன் எதுக்காக படுக்க சொல்கிறான்னு. நீங்கள் அவனை பார்த்து என்னை விட்டுருந்தேன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு இப்படிலாம் சொல்கிற? விட்டுறேன்னு தான் சொன்னேன், பட் இன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொன்னேன், புரியுதா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு விட்டுறேன், நாளையிலேருந்துலாம் உனக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எப்படி பேசாத, உனக்குன்னு நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத, ப்ளீஸ் என்னை விட்டுற. எனக்கு நிறைய பொண்ணுங்க டெய்லி கிடைக்கிறாங்க, பட் சம்திங் நீ ஸ்பெஷல். நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க. டே 1 நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், என் கையில் நீ சிக்கவே மாட்டேன். இன்னைக்கு தான் நீ மாட்டியிருக்க. ஸோ பாரு, அழுறீங்க பாரு, இரிட்டேட் பண்ணாமல் பாரு. உனக்கு இந்த டெய்லி இதோட முடியணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்க, வேகமாக முடியணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, அவ்வளோதான் சிம்பிள் பாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் காலை பிடிச்சி இழுக்க ஆட்டோமேட்டிக்காக படுத்துக்கிறீங்க. அவன் உங்கள் மேலே ஏறி வர அவனை போட்டு செம்மையாக அடிக்கிறீங்க. அவன் கையெல்லாம் லாக் பண்ணி உங்கள் லிப்ஸுக்கிட்ட க்ளோஸாக வர காலிங் பெல் சவுண்டு. அவன் அப்படி நின்றுட்டு எவன்டா அவன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலேருந்து எழுந்துக்கிறான். நீங்கள் மூச்சு வாங்கிட்டே என்னை விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு பதட்டமாக கேட்க, நீங்கள் உங்களுக்கு இந்த காலிங் பெல் சவுண்டு அதெல்லாம் கேட்கல, இவன் எழுந்துட்டான் இல்லையா அதில் கேட்டுட்ருக்கீங்க வேணாம் போல அப்படிங்கிற மாதிரி. அவன் இங்கே பாரு, நான் வெளியே போயிட்டு வருவேன், சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன், என்னை விட்டுற அப்படின்னு சைக்க மூலியமே கேட்க, அமைதியாக இருந்தால் விட்டுருவேன், எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்க, நீங்கள் அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. அவன் 5 நிமிஷத்தில் உள்ளே வருவான், சைலண்ட்டாக உள்ளே உட்காந்துருக்கான். இல்லைனா நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வெளியே போக, ஏன் அவன் போகிறான் உங்களுக்கு தெரியாதோ, ஆனால் அந்த பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறான். எங்கே போகிறான் நீங்கள் அதை கண்டுக்கல. நீங்கள் அந்த பெட்லேருந்து எழுந்து அந்த ரூம்லேருந்து எப்படி தள்ளி தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. இவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு யாரா அவன் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அங்கே இருக்கான். ஹே டயா, எங்கென்ன பண்ணுற? வயனங்க வயண்ணா வயனுங்க அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டியா? கேட்டதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஃபைனுங்க, நான் தான் வீட்டில் கேர்ஃபுல்லாக இறக்கி விட்டு வந்தேன். ஸோ வீட்டில் தூங்குவேன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, நீ பேசினதுலேயே அவள் நல்லா பயந்துட்டா, வீட்டுக்கு போயிட்டுலாம் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் வீக்கிட்ட பேச, ரிட்டன் நான் என்னை வீட்டில் போய் செக் பண்ணிட்டேன். அவள் வீட்டில் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வந்திருக்கேன், இங்கே தான் இருக்கா வயனங்க அப்படி சொல்லிட்டு அவன், ஏய் வயன் எங்கடி இருக்க அப்படின்னு கத்துறா. உங்கள் காதில் கேட்கவே இல்லை. ஹே என்ன பண்ணுறட்டியா, காமெடி பண்ணிட்டுருக்கத்த பாருங்க, நார்மலாக நான் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. வயனங்க ஒழுங்கா சொல்கிறேங்க, அதுதான் நானும் சொல்லிட்டுருக்கேன். நானும் நார்மலாக பேசுகிறேன்னு நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கட்டையா. நான் இப்போ நினச்சாலும் அந்த ஒர்க்லேருந்து உன்னை தூக்கி போட முடியும், மறந்துடாத. அவன் சிரிச்சுட்டு, என்ன அவனாலும் பண்ணிட்டு போ, வயனை விட எனக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கிடையாதோ, வயன் எங்க அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு கேட்க, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் எதுவும் சொல்லி பார்க்குறான், பட் போகிற மாதிரி இல்லை. எங்க பாருங்க தையா, வயனை நான் வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், புரியுதா? இதுக்கப்புறமும் என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போலீஸுக்கு தான் கால் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கிறது கிளம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் வாசலில் கை காட்ட, வீக்கோ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒருவேளை வயன் இங்கே வரலையா அப்படி தோணுது. அவன் கிளப்லேருந்து கிளம்பிருக்க மாட்டான், அவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருப்பான். வயனுக்கு அது பிடிக்கலடா, அவங்களுக்கு புரியலையா. அவன்
அவங்க அம்மாட்ட பேசினா எனக்கு அது புரிஞ்சுதுடா. ஏய், இவ்வளோ நாள் நாங்கள் அவங்க கூடயே இருக்கோம். தோ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குழந்தையிலேருந்து அவள் கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கே புரியாது, உனக்கு எப்படிடா புரிஞ்சுது? இங்கே பாரு, பிடிக்கலலாம் இல்லை, பிடிக்காம எப்படிடா ஒயன் அவன் கூட போவான்? ஒயன் அவங்க கூட போயிட்டாளா? ஆமாண்டா, இப்போ தான் ஏதோ நைட்டு வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே என்னன்னு தெரியல. 2 பேரும் வெளில போயிருக்காங்க பாரு. அவங்க 2 பேரும் ஃப்ரீயாக விடு. ஒயன் லைஃப்பில் இது போல நடக்காதான்னு நாங்களாம் நிறையா வாட்டி திங்க் பண்ணியிருக்கோம். இப்போது மேனேஜர் ஹாப்பியாக பார்த்துக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க நிறைய பேச, நெக்ஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நிற்கிறான் வி. எல்லாரும் ஒயனுங்க மேனேஜர் கூப்பிட்டு போயிட்டாரு, அவளை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவன் நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான். வீடு லாக்கில் இருக்கு, பட் பாஸ்வேர்டு அவனுக்கு தெரியும், நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க. அப்படி இருக்க லாக் போட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்னும் நீங்கள் வீட்டுக்கு வரல. ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட்டு அந்த மேனேஜர் வீட்டுக்கு தான் வந்திருப்பான். இப்போது வீக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் எங்கேருந்து நீ கிளம்புறியா, இல்லை நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா, என்னை நீ டிஸ்டர்ப் பண்ணுற, ஆன் டைம் வந்து யார் எங்கே இருக்கா அப்படிலாம் கேட்குறேன்னு நான் போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மொபைலில் இருக்க வீக்கு வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறான். நீங்கள் ஒரு விண்டோ மாதிரி இருக்குது, இது ஓப்பன் பண்ணிட்டா இதுக்குள்ளேருந்து வெளியே போயிடலாம். அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. என்னடா வி அங்கேருந்து வெளில போகிறான். வியை பார்த்துட்டீங்க, பட் உங்களால் கூப்பிட முடியாது இல்லையா? வி நான் அலறீங்க, நீங்கள் பேசுறது அவங்க காதில் விழவே இல்லை. என்ன பாரு வி இந்த பேசுறது உனக்கு கேட்குமா வி அப்படின்னு கற்று ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. அந்த விண்டோவை தட்டுறீங்க ஒரு மாதிரி. அவன் எங்கே அந்த சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். பட் கொஞ்ச நேரத்தில் ஏதோ சாங் கேட்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த சாங் கேட்கல, பட் வீக்கு கேட்குது. என்னன்னா இந்த மேனேஜர் தான் நீங்கள் இந்த வேலை பண்ணுறீங்கன்னு வீக் திரும்பி பார்க்குறான். ஸோ சடனாக அவன் டிவி ஆன் பண்ணி சாங்ஸ் வைக்க, ஓகே சாங்ஸ்லேருந்து தான் அந்த சவுண்டு கேட்குது அப்படி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். வயன் இல்லை, நான் எங்கே போயிருப்பான்? அவன் உண்மையாகவே கூட்டிகிட்டு வந்து வயனை வீட்டில் விட்டுருப்பானா? வீட்டில் விட்டுருந்தா அவள் எங்கே போயிருப்பா? ஒருவேளை நம்ம போய் பார்க்கும்போது ஒயன் இல்லை, நம்ம இங்கே வந்ததுனால ஒயனை அங்கே போயிருப்பாளா என்ன அப்படின்னு பைக்கில் போய் ஏறுறான். ஃபஸ்ட்டு ஒயனை போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் கீ போட, இந்த டைம் அந்த ஒரு மாதிரி நீங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி நோட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நோட் பண்ணுற சவுண்டு. இது உனக்கு புரியும்னு நினச்சேன். அப்படின்னா நீ திரும்பி பார்க்கணும். உனக்கு இது புரியுமா? என் அம்மா கிட்ட பேசுறது உனக்கு புரியுதாவே? உனக்கு புரிஞ்சதா இப்போ நீ திருப்பி பாரு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நாட் பண்ணிட்டே இருக்க. அவன் ஹெல்மெட் எடுத்து தலையில் போடுறான். போடாத போடாத, கேட்காத போடாத, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, ப்ளீஸ் என்னை இங்கே இருக்க பாரு, நான் பேசுறது கேட்குதா, நான் சவுண்டு கொடுக்குறேன் இதை கேட்குதா அப்படின்னு வேகமாக நாட் பண்ணிட்டே இருக்க. கரெக்டாக அது வீக் கேட்டுருச்சு. அவன் ஹெல்மெட் போட்டுற மாதிரி வந்திருப்பான். அவன் எடுத்துட்டு அதை லிசன் பண்ணுறான். உனக்கு கேட்குதா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவனுக்கு இது நல்லா கேட்குது. எங்கடி இருக்க அப்படின்னு பைக்லேருந்து கீழே இறங்குறான். எனக்கு பத்துவே, எனக்கு ஹெல்ப் பண்ணுவே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அவனுக்கு கிளியராக கேட்குது. இங்கேருந்து போயிடாத ப்ளீஸ் போகாத, நான் உனக்கு தெரியறேனா, நான் எங்கே இருக்கேன்னு தெரியறேனா அப்படின்னு அந்த லாங்குவேஜில் சொல்ல திரும்பி பார்க்குறான். இங்கே இருக்க ஸ்ட்ரெயிட்டா உனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு விண்டோ ஓப்பனில் இருக்க பாரு அப்படின்னு நீங்கள் அந்த லாங்குவேஜ் மூலமா அவங்கிட்ட பேச, திரும்பி பார்க்குறதுக்கும் இந்த மேனேஜர் உங்கள் முடியை பிடிச்ச டோர்கிட்ட பின் பண்ணி அந்த கர்ட்டனை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கு. பார்க்கும்போதோ எந்த விண்டோவும் ஓப்பனில் இல்லை அப்படி தான் தெரியுது. அவன் திரும்பி எந்த விண்டோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பக்கத்தில் அப்படி சொல்லிட்டு நிறைய வீடுங்க இருக்கு, அந்த சைடு நிறைய விண்டோஸும் இருக்குது. எனக்கு எங்கே இருக்குன்னு புரியலடி, எனக்கு ஏதாவது கரெக்டான க்ளூ கொடுங்க அப்படின்னு அவன் கண்ணு மூடி அந்த சவுண்டு கேட்குதா அப்படிங்கிறது ஃபீல் பண்ணா. இப்போ அந்த சவுண்டு கேட்கல.
எங்கடி போயிட்ட? ஏய் பயன், எல்லா விண்டோவும் பார்க்குறான், எல்லாமே க்ளோஸில் இருக்கு. இது நைட் டைம் இல்லையா, எல்லோரும் தூங்க அப்படி இருக்காங்க, எல்லாமே க்ளோஸில் இருக்கு. ஒருவேளை வயனை பற்றி திங்க் பண்ணுறதுனால இது போல் நம்மளுக்கு தெரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கேருந்து பைக்கில் போயிட்டு ஹெல்மெட் எடுத்து போட்டு கிளம்புறான். இங்கே இவன் கொஞ்சம் விட்டுருந்தாலும் நான் மாட்டிருந்திருப்பேன் போல அப்படிங்கிற மாதிரி உங்களை இழுத்துட்டு வந்து என்னடி பண்ணிட்டுருக்க, ரொம்ப டஃப்பாக இருக்க. எனக்கு நான் உன்னை கரெக்ட் பண்ணுறது தான் ஈஸின்னு நினச்சேன், பட் நீ தாண்டி டஃப்பாக இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வர 2 பேரும் ஹாலில் இருக்கீங்க. எங்க பாரு என்னை விட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச அகைன் காலிங் பெல் சவுண்டு, கதவு தட்டுற மாதிரி. அவன் டோரை பார்த்துட்டு இப்போ வந்தா அப்படிங்கிற மாதிரி டோரை பார்த்துட்டு பேச, அப்போ யாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ எப்படி கண்டுபிடிச்ச, உனக்கு காது கேட்குதா? இப்போதான் நான் ஏதோ சொன்னேன், யாரும் வந்திருக்காங்க தானே அப்படி சொல்லிட்டு ஹெல்ப்னு கத்த போக வெளில நின்று டோரை நாக் பண்ணிருக்கான். இந்த டைம் ஏதோ டமால்னு உடையிற மாதிரி சவுண்டு என்னவா இருக்கும் அப்படின்னு டோரில் காது வச்சு கேட்குறான். இங்கே இவன் ஃப்ளேர் வாஷ் எடுத்து அவங்க மண்டையில் அடித்த, சும்மாருன்னு சொன்ன என்ன பண்ணா கேட்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்கள் உங்கள் தலையில் கை வைக்கிறீங்க, ரத்தம் வருது, தலை கிருன்னு சுற்றுது. நீங்கள் கீழே விழ போக அவன் இழுத்து உங்களை சோஃபாக்கும் பின்னாடி தூக்கி போட்டு யாருன்னு பார்த்துட்டு வர வரைக்கும் சைலண்டாக படுத்துட்ருக்க. நான் மேட்ரு பண்ண வரண்டி, என்னை குலை பண்ண வச்சிருவ புள்ள, நீ போயிட்டு வர வரைக்கும் சைலண்டாக படுத்தே கடை அப்படிங்கிற மாதிரி டோர்கிட்ட வரான். வேகமாக நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிகாஸ் ஏதோ டமால்னு சவுண்டு கேட்டுச்சு, என்னமோ தெரியல அவனுக்கு பயம் வந்துருச்சு. டம்முன்னு தட்ட அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி, அகைன் நீயா அப்படி சொல்லி மூடல டோரோட சேர்த்து இந்த மேனேஜரும் பிடிச்சி தள்ளிட்டு, வயன் எங்கடி இருக்க வயன் அப்படின்னு வீட்டுக்குள்ள வரான். அவனுக்கு இல்லை அவன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி, இருக்கிற நீ ரொம்ப ஓவரா போற, இப்போ நான் போலீஸுக்கு கால் பண்றேன் அப்படி சொல்ல, அவனும் ரோட்டை பிடிச்ச இந்த செருப்பு யாருது மறந்து போயிட்டு அவனும் பார்க்குறான். உங்க செருப்பு வயன் செருப்பு தான், இது எப்படி உன்கிட்ட வந்தது? அது நேற்று வந்தா விட்டுட்டு போயிட்டான், செருப்பு இல்லாமல் பண்ணலாம். சரி, இன்னைக்கும் இதே செருப்பு தான் போட்டிருந்தா, அது எப்படி நேற்று விட்டுட்டு போயிட்டு அக்கின் வந்து இது செருப்பு வந்து போட்டு பண்ணலாம், மறுபடியும் இங்கே விட்டுட்டு மறுபடியும் வந்து காலையில் வந்து போட்டு போறலாம் அப்படி சொல்ல, அவன் அந்த செருப்பு புரிஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ், இதே போல் ஒரு பேர் வாங்கி கொடுக்க சொன்னான், அதனால நான் வாங்கி வச்சிருக்கேன், இதெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு இல்லை. ஒரு செருப்பு உன் காருக்கு வெளியே இருந்தது, ஒரு செருப்பு தோ உன் வீட்டுக்கு வாசல்ல ஒரு கார்னர்ல இருந்தது, அது என்ன 2 செருப்பு ஒரே இடத்துல இல்லாம தனித்தனியா இருக்கு, அப்போ நீ அவளை அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கியா உன்ன அப்படின்னு அவன் இந்த மேனேஜர் ஷர்ட்டை பிடிக்க, ரொம்ப ஓவரா பண்ற நீ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல இருந்து வெளில போ அப்படிங்கிற மாதிரி பிடிச்சதில்ல, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்கு கதை வரேன் வைனாங்கன்னு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் உங்க பேரு சொல்லி கத்திக்கிட்டே ரூம் ஃபுல்லா தேடுறான், காணோம். கிச்சன்ல தேடுறான், காணோம். ரெஸ்ட் ரூம், பெட்ரூமு, ஸ்டோர் ரூம்னு சொல்லிட்டு எல்லா ரூம்ல தேடிட்டு இருக்கான். நீங்க இல்லவே இல்லை. எங்கடி போயிட்ட, நீங்க இல்லைன்னா எங்க இருக்க அப்படின்னு அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த மேனேஜரும் இன்னும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு மொபைல் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். வீக்கு நல்லா தெரியுது நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு, பட் எங்கே இருக்கீங்கன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த பெட்ரூம்லேருந்து வெளில வந்தா அந்த ஃப்ளேர் வாஷும் உடஞ்சி அது சிதறி கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அவன் அதை பார்த்துட்டு இது எப்படி உடஞ்சிதா, இது என் கை பட்டு கீழே விழுந்து உடஞ்சிது, இதெல்லாம் உனக்கு என்ன ப்ராப்ளம், இங்கிருந்து நீ கிளம்ப போறியா இல்லையா அப்படின்னு கத்த, கொஞ்ச நேரம் உன் வாயை மூடுறியா, இங்கிருந்து கிளம்பு, அமைதியாரு,
இப்போவே போலீஸ் கால் பண்ணுறேன், உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பேச வி பொக்குன்னு அவன் வாயில் வச்சு வாய மூடுன்னு சொல்கிறேன்னா வாய மூடு அப்படி சொல்லிட்டு லிசன் பண்ணா நீங்கள் அவ்வளோதாம்மா, அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னால் முடியாது, நான் கிவ் அப் பண்ணுறேம்மா அப்படின்னு நாட் பண்ணுற சவுண்டு. ஹே எங்கடி இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஏதாவது பேசு, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்டவே வந்துடுவேன் போல. தலையெல்லாம் சுத்துது, கண்ணு கண்ணு ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்குமா. வீக்கு இங்கே கண்ணே கலங்குது, என்னடியாது அப்படிங்கிற மாதிரி லிசன் பண்ண அந்த சவுண்டு பக்கத்தில் இருந்து தான் கேட்குது அவனுக்கு. இவன் வாயில் அடி வாங்கிக்கிட்டு எழுக நிற்க அகைன் ஒரு பக்குன்னு வச்சு வயனை என்னடா பண்ணி வச்சிருக்க, கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிரு, அவன் எங்கே இருக்கான்னு நான் கேட்கணும். நம்ம ஃபேமிலியில் நான் அப்புறம் ஆண்டி இப்போ அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குமா அப்படி சொல்ல வி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பக்கத்தில் தான் கேட்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் கிட்ட வந்துட்டான். லவ் யூம்மா ஆண்டி, லவ் யூ டியாங், உங்களை நான் நல்லா பார்த்து பண்ணி என்கிட்ட கொடுத்தா. ஐம் சாரி, என்னால் உங்களை நல்லா பார்த்துக்க முடியல அப்படி சொல்ல சோஃபாக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த சவுண்டு வருது தெரிஞ்சிருச்சு. ஓடி வந்து ஒரு ஜம்ப் எடுத்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, உங்கள் தலையிலேருந்து அவ்வளோ பிளட்டு போயிருக்கு. அதை பார்த்த உடனே வீக்கு உயிரே போயிடுச்சு. நீங்கள் மெதுவாக கண்ணு மூட பொண்டாட்டி அப்படின்னு உங்களை தூக்கி அவன் லேப்பில் படுக்க வச்ச. ஒன்றும் கண்ணு முடியாது நான் வந்துட்டேன், இங்கே பாரு டைம் வந்துட்டேன் அப்படின்னு அவ உங்களை பார்க்க மெதுவாக கையை கொண்டு போயிட்டு, உனக்கு நான் பேசுகிற லாங்குவேஜ் புரிஞ்சுதா அப்படி கேட்க வி என்ன பதில் சொல்கிறான் அப்படி கேட்காமலே நீங்கள் டக்குன்னு கண்ணு மூடிட்டீங்க. கேட்டுட்டு பதில கேட்கவே இல்லடி பொண்டாட்டி, எழுதுரு அப்படின்னு உங்கள் சீக்கை தட்டிகிட்டே இருக்க உங்ககிட்ட இருக்க நோ ரெஸ்பான்ஸ். வி அப்படி உங்களை தூக்குறான். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்க. அவ்வளோ பதட்டமாக இருக்கான். கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் வந்த நீங்கள் ஓகே அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் வீக்கு உயிரே வருது. அவன் அவ்வளோ பிளட்டு போச்சு, என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, லைட்டாக இன்ஜுரி தான். என்ன பிளட்டு தான் கொஞ்சம் நிறைய ஹெவி லாஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்போ ஓகே தான். அவங்க இப்போ தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்க. வேகமாக வந்த உள்ள உங்களை பார்க்குறா. கண்ணை மூடி படுத்துட்ருக்கீங்க. உங்கள் கை பிடிச்சி கிஸ் பண்ணி ரொம்ப பயந்துட்டு மிஸ் பண்ணிடுவேன்னு உங்கள் கையில் கிஸ் பண்ணுறான். டாக்டர் இங்கே பாருங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியே இருங்க, 2 hours கழிச்சு நாங்களே கூப்பிடுறோம், அது வரைக்கும் உள்ளே வரக்கூடாதோ அப்படி சொல்ல அவனும் வெளில வந்து நிற்கிறான். உள்ளே போகக்கூடாதோ அப்படி சொல்லிட்டு நர்ஸுக்கிட்ட கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க, யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் போகிறாங்க. 2-3 நர்ஸும் உங்கள் ரூம்குள்ளே வந்துடுறாங்க. உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. ரவுண்டாக ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் எட்டி பார்த்துட்டு ஓகே வெயிட் பண்ணுவாயன், ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வெளியே வந்தா ஸ்ட்ரெயிட்டாக மேனேஜர் வீட்டுக்கு தான். மரணடி போட்டு அவனை அடிச்சு கொண்டு போயிட்டு ஜெயிலில் தள்ளுறான். அதுக்கே அந்த 2 hours அப்படி போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. நீங்களும் கண்ணு முழிச்சாச்சு. யாராலையும் இது நம்பவே முடியல. அந்த மேனேஜர் உங்களை ட்ரூவாக தான் லவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. இப்படி ஒரு நோக்கம் அவனுக்குள்ளே இருக்கும் யாருன்னு நினச்சவே பார்க்க முடியல. ஸோ எல்லோரும் நார்மலாக பேச உங்கள் கண்ணு வீயை தேடுத. அதை கூட்டத்துக்கு நடுவில் வீ நின்றுருக்கான். வீயை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல். நான் பேசினதும் உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டேன், பட் ஆன்சர் கேட்குறதுக்குள்ளே நான் மயங்கிட்டேன். நம்ம தனியாக இருக்கும்போது உங்ககிட்ட அது கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறீங்க. லைட்டாக ஒரு ஸ்மைலோட தலையாட்டான். நீங்கள் ஒரு மாதிரி வீயை பார்க்க உங்ககிட்ட வந்த உன்னை நான் நல்லா புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன திங்க் பண்ணுற, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுதா? நீ என்கிட்ட கேட்ட, நான் பதில் சொல்கிறதுக்குள்ளவே நீ மயங்கிட்டீங்க. நீ பேசினது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது.
நீங்கள் ஒரு மாதிரி பிரமிப்பாக வியை பார்க்குறீங்க. வி, இப்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எல்லார்கிட்டயும் பேசு. எல்லாரும் கொஞ்சம் பயந்து இருக்காங்க. நீங்களும் லைட்டாக ஸ்மைலோட எல்லார்ட்டையும் பேசுகிறீங்க. கொஞ்ச நேரம் எல்லாருமே அங்கேருந்து போயாச்சா. வந்துட்டு டாக்டர் உள்ளே வராங்க. நீங்கள் எழுத உட்காந்துட்ருக்கீங்க. வி நின்றுருக்கான். என்ன வயன், எப்படி இருக்குது இப்போ தலைவலிலாம்? இப்போது ஓகே தானே, இல்லை வேறு ஏதாவது டேப்லெட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நார்மலாக அவங்கள்ட்ட பேச வி, நான் சொல்லியிருந்த மறந்துட்டிங்களா சார், அவளுக்கு காது கேட்காது, பேச முடியாது. ஓ ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்த இப்போது ஹெட் பெயின்லாம் எப்படி இருக்கு, ஓகே தானே, நைட்டு நல்லா தூங்குனீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்க அவர் கேட்குறதுக்கெலாம் ஆன்சர் பண்ணாமல் நீங்கள் படுத்துட்ருக்கிறது அயன் பெட்டு. ஸோ அதில் நோட் பண்ணுறீங்க. விக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணேன். வி அதை லிசன் பண்ணி ஒன்று ஒன்றா டாக்டர்கிட்ட சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே சொல்கிறான். டாக்டர் ஒரு ஸ்மைலோட ஓகே. இதுவோ சைன் லாங்குவேஜ் மாதிரி ஒரு லாங்குவேஜில் உங்களுக்கு அது புரியுதா அப்படிங்கிற மாதிரி வியை பார்க்க அவனும் தலையாட்டுறான். சரி ஓகே, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆமாம், இவங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்னு வியை கேட்க வி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறான். உங்களுக்கு கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் இது உங்களுக்கு கேட்கல தான், புரிஞ்சிருச்சு, சைலண்டாக இருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்து நல்ல ஹஸ்பண்ட், கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, ஏன்னு தெரியல இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் வியை பார்க்க வி, இல்லை ஓயன், நான் எதுவும் சொல்லலை, அவராக தான் எதுவும் சொல்லிட்டு போகிறாரு, நீ தப்பாக நினைக்காத. எதுக்கும் சிரிக்கிறீங்க, ஆண்டடா நல்ல கோபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவன் இருக்கான். ஸோ ஒரு 2 days ஹாஸ்பிட்டல்லே இருக்கீங்க. வி உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான். உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, உங்களுக்கு வாக்கிங் கூப்பிட்டு போகிறது, நீங்கள் சொல்கிறது அப்படி சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிறான். ஈவன் ரெஸ்ட் ரூம் கூட அவன் தான் கூட்டிகிட்டு போகிறான். அவங்கள விட்டுட்டு அவன் வெளியே வெயிட் பண்ணுறான். நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவன் அவங்கள கேர் பண்ணி அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தா நீங்கள் பேசுறது எப்படி வியால் புரிஞ்சுக்க முடியுது, உங்களுக்கு அதுதான் புரியல. உங்கள் சின்ன வயசில் இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அவங்களுக்கு நிறைய வாட்டி இந்த லாங்குவேஜ் மூலிமா பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு புரியவே புரியாத 3 month வி வந்து அதுக்குள்ளே எப்படி இவனுக்கு புரிஞ்சது தான் உங்களுக்கு சத்தியமாக புரியல. இதை நீங்கள் சைலண்ட்டாக வியை பார்க்க வி, டாக்டர் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கடி புள்ளம்மா. சரி ஓகே, நான் போய் கேப் புக் பண்ணிட்டு வரட்டா, அதுக்கும் தலையாட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு அவன் கேப் புக் பண்ணிட்டு வா புள்ள, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்தோ வெளில கூப்பிட்டு வந்து அவங்கள காருக்குள்ளே ஏற்றுறான். ஸ்ட்ரெயிட்டாக அந்த காரு உங்கள் வீட்டுக்கு தான் போகுது. இந்த டைம் நீங்கள் வியை பார்த்த எங்கே போகிறோம், ஏய் ரூட்டு உனக்கு தெரியலையா, உன் வீட்டுக்கு போகிற வழி தான். நம்ம அங்கே போகிறோம், புரியல. இல்லை நான் என்னோடய ஃப்யூச்சர் வீட்டுக்கு போகலாம் அப்படி டிசைட் பண்ணியிருந்தேன். வி ஒரு மாதிரி புரியாமல் உங்களை பார்க்குறான். தியா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா, புரியலன்னா இரு ஒரு நிமிஷம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, அடுத்த செகண்ட் கிஸ் பண்ணி நீ சொல்லவே வேண்டாம், ஐ லவ் யூ, எனக்கு நல்லா புரியுதுடி, ஹக் பண்ணிக்கிறான். இன்டைரக்டாக நீங்கள் வீக்கு ஓகே சொல்லியிருக்கீங்க. சாருக்கு அதுவே அவ்வளோ பெரிய ஹாப்பி. நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கீங்க. அவன் எல்லாத்தையும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீட்டையே சேஞ்ச் பண்ணுறான். உங்கள் வீட்டில் என்னென்னலாம் இருக்குமோ எல்லாத்தையுமே அந்த வீட்டில் செட் பண்ணுறான். வால் கிளாக்கு, டோர்லேருந்து யாராவது நாக் பண்ணா, சில பல லைட்டுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த வீட்டை உங்களுக்காக சேஞ்ச் பண்ணுறான். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடு இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு இன்னும் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா சொல்லு, பண்ணிடலாம் அப்படி சொல்ல
அவனை வந்து ஹக் பண்ணிட்டு, வே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு மாதிரி நோட் பண்ணிக்காத அவங்க ஹெட்ல கிஸ் பண்ணி, நாளைக்கே பண்ணிக்கலாண்டி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கீங்க. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ தான் நீங்கள் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் வி உங்களுக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட் மாதிரி அப்படி தெரியுது. வி மாதிரி ஒரு ஜம் பர்சன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கல்ல, அப்படி தோணுது. நீங்கள் வியை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ஹாப்பியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்ருக்கான். பிகாஸ் உங்களுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அது அவனுக்கு ஏன் தெரியும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹாப்பினஸில் பேசிகிட்ருக்கான். உங்களுக்கு அந்த மேனேஜர் சொன்னது தான் உங்கள் மைண்டுக்கு முன்னாடி வருது. என்னென்னா, வாய் பேச முடியாத, காதும் கேட்காத, அவனெல்லாம் யார் லவ் பண்ணுவா? ஜஸ்ட் யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிலாம் அவன் ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருப்பான். அவனா ஒரு பையனா அப்படின்னா அப்போ வி யார் அப்படி தோணுது. வி மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படியும் தோணுது. வி உங்களுக்கு அம்மா மாதிரி அப்படி தோணுது. பிகாஸ் உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் நீங்கள் பேசுகிறது, நீங்கள் பண்ணுறது எல்லாமே அவங்க மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்க. சேம் அதே போல் இப்போ வி இருக்கான். உங்களுக்கு இந்த லைஃப் போதும் அப்படி இருக்கு. உங்கள் கண்ணில் தண்ணியாக வந்துடுது. ஸோ ஒரு ஃபீலிங்காக நீங்கள் வியை பார்க்க வி சட்டுனா தெரியும் உங்களை பார்த்து, என்னடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீரா அப்படிங்கிறான். நீங்களும் சிரிச்சிட்டே தலையாட்ட வந்து உங்களை ஹக் பண்ணி, எனக்கும் அப்படி தான் இருந்தது மார்னிங், நீ என்னோட கிஃப்டடி அப்படிங்கிறான். உங்கள் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். டைட்டா அப்படி பிடிச்சிக்கிறீங்க அவனை. உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பர்சன் உங்களுக்கு அவன், அவ்வளோதான். அப்படி இருக்க எப்படி டைம் போகுது. நைட்டு 2 பேரும் பெட்டில் இருக்கீங்க. ட்ரெஸ் இல்லாமல் அவனை ஒரு பயத்தோடு பார்த்துட்டே, வலிக்குமா அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க, அவன் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் வலிக்கும் ஒரு மாதிரி நீங்கள் அவனை பார்க்க, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, ரொம்ப கண்டிப்பாக வலிக்கும். அவ்வளோதான். உன் ஷோல்டர்லாம் டைட்டாக பிடிக்க, நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டே இன்சர்ட் பண்ண வலிக்குது. அவன் லிப்ஸை அந்த பெயினில் பிடிச்சி கடிச்சு வச்சுருங்க. கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்க உங்களை அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டான். தேம்பி பயங்கரமாக அழுவுறீங்க. ரொம்ப வலிச்சிருச்சு. அவனை போட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் மேலே படுத்துட்டு சைலண்ட்டாக வாங்கிக்கிறான். அடிச்சு உங்களுக்கு அவன் பண்ணதுலேயே டயர்டாயிடுச்சு. இதில் நீங்கள் அடிக்க உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, ஸ்ட்ரென்த்து இல்லை. ஒரு 4-5 டைம்ஸ் அடிச்சுட்டு உங்கள் கையை கீழே போட்டிங்க. அந்த கை கீழே விழுந்து அடுத்த செகண்ட் எழுந்து உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணி, தேங்க்ஸ், அழாத, ரொம்ப வலிச்சிருச்சா? ஆமான்னு தலையாட்டுறீங்க. நான் பார்த்து தானே பண்ணேன் அப்படின்னு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ண, நீங்கள் அவன் ஷோல்டரில் கை வச்சு ஸ்டாப் பண்ணி, என்னன்னு உன்கிட்ட கேட்கட்டுமா? என்ன? இதுக்கப்புறம் இதெல்லாம் வலிக்காதில்ல? ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதெல்லாம் வலிக்காதில்ல அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட கேட்க, அவன் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு, சாரிடி, இட்ஸ் ஓகே, எனக்கு வலிக்குது, அதனால தான் சாரி கேட்டேன். இப்போது ஃபினிஷ் பண்ண உடனே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான், இப்போ நான் ஓகே. நான் கேட்டது நெக்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட ட்ரை பண்ணும்போதோ வலிக்குமான்னு கேட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி அவன்கிட்ட தயங்கி கேட்க, அவன் அதுக்கு தாண்டி சாரி கேட்டேன். ஒரு மாதிரி நீங்கள் அவனை பார்க்க, எத்தனை வாட்டி பண்ணாலும் வலிக்கும், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்ல அகெயின் போட்டு அவனை அடிக்கிறீங்க. அவன் 2 கையும் பிடிச்சிட்டு, எப்பயும் வலிக்கு கொடுக்க போகிறேன், அதை பெயினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அகெயின் இட்ஸட் பண்ண. அவ்வளோதான்,
முடிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு மாதிரி இந்த பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணியிருப்பீங்க. போச்சு, அப்படி தான் இருக்கு. ஸோ கண்ணு மூடிக்கிட்டீங்க. இதை கொஞ்சம் ஹாப்பியாக இதோடய முடிச்சுக்கலாம். பை.